வாழ்க்கையில் நாம் கற்றுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, நம்ம கற்றுக்கிறது 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் நாமளும் வந்து பெரிய ஆள் ஆகிறோம் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தோடு தான் சார் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து அந்த டிரெக்டர்ஸ், அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு கம்பெனி ப்ரைவேட் லிமிடெடாக பப்ளிக் லிமிடெட் அப்படி பேசணும்ல, அதில் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர் பற்றிலாம் சொன்னோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அண்ட் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னா எத்தனை போர்ட் ஆஃப் டைரக்டர் இருக்கணும், அது பற்றின டீட்டெயில் அதை சொல்லுங்கள். அது ரைட். ஒரு கம்பெனி ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணி ஒரு நேம் அவைல் பண்ணுறதுக்காக ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் அப்ளை பண்ணி நேம் சூஸ் பண்ணோம். சே XYZ அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணுறோன்னா நீங்கள் அப்ளை பண்ணணும். பட் ஆனால் அவங்க சாய்ஸ் கொடுப்பாங்க, அந்த சாய்ஸை நம்ம ஃபில் பண்ணி அனுப்பணும். பட் XYZன்னு போட்டிங்கன்னா அது டெஃபினட்டாக அப்ரூவ் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வீரா பவர் கம்பெனி அப்படின்னு ஒரு பவர் லிமிடெட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ நீங்கள் அந்த இது அனுப்புகிறீங்க, வேரியஸ் ஆப்ஷனோடு அனுப்புகிறீங்க. நான் ஆரம்பிக்கிறேன், நீங்கள் வெஞ்சர் கேபிட்டல் பண்ணுங்கள். சரி. ஸோ அது அவங்க வந்து சொல்லுவாங்க கரெக்ட் இந்த நேம் அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த உடனே என்ன பண்ணோம், அதை அந்த நேம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு நம்மளோட எய்ம் என்ன, தெர் இஸ் ஒரு மெமராண்டம் அண்டு ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே. நான் அதை என்ன பண்ண போகிறேன், அது எப்படிலாம் ஃபங்க்ஷன் பண்ண போகிறேன், அதுக்கு எவ்வளோ கேபிட்டல் கொண்டாட போகிறேன், இது யார் யாரெல்லாம் ப்ரமோட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கிறோம். ஓகே. அப்படின்னா அப்போ வந்து மினிமம் வந்து 2 பேராது இருக்கணும். நம்ம இந்த சிங்கிள் மேன் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இப்போ கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ நம்ம வந்து 2 பேர் வச்சுக்கிட்டு ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு மெமராண்டம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதை நேமும் சூஸ் பண்ணிட்டோம். சூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் ஃபைல் பண்ணுறோம். ஓகே. ஸோ போர்டில் வந்து 2 பேர் இருக்காங்க. போர்டுங்கிறது அந்த கம்பெனி எப்படி நடத்துறது அப்படிங்கிறதுக்காக அவங்க 2 பேர் இருக்காங்க. அவங்களே கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணலாம், 2 பேரும் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லாட்டா ஒருத்தர் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணி ஒருத்தர் வந்து சைலண்ட் பார்ட்னர்னு சொல்லிக்கலாம்ல, சைலண்ட் டைரக்டராக கூட இருக்கலாம். ஓகே. அவர் இல்லாட்டா ஒரு டெக்னிக்கல் டைரக்டராக கூட இருக்கலாம், அந்த மாதிரி கம்பெனி ஃபார்ம் பண்ணி. ஸோ இதை அப்ளை பண்ணோன்னா அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க. தென் கம்பெனி இஸ் ஸ்மால். ஓகே. இது வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஓகே. ஸோ இதை யார் கைட் பண்ண போகிறா, அந்த போர்டு தான் கைட் பண்ண போகுது. நாங்கள் என்னென்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அதெல்லாம் நீங்கள் மெமராண்டில் சொல்லிட்டீங்க. ஸோ அந்த போர்டு தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாடி. ஓகே. அந்த போர்டுக்கு வந்து சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அவங்க வந்து ஒரு டைரக்டராக இருந்தால் எவ்வளோ வருஷத்தில் இருக்கலாம், எவ்வளோ வருஷம் இருக்கலாம், அவங்க ரொட்டேஷனில் அது வந்து ரிட்டையர் ஆகணும், இதெல்லாம் வந்து கம்பெனி லாவில் இருக்கும். ஓகே. கம்பெனி லாவில் இருக்குது. அந்த லா படி தான் எல்லாரும் நடக்கணும். ஓகே. கம்பெனி லா 2013 ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட், அதுபடி தான் இதெல்லாம் நடக்கணும். ஸோ இந்த போர்டு வந்து வில் இம்ப்ளிமெண்ட் த ப்ராஜெக்ட். எதர் அவங்களோட ஓன் கேபிட்டலை வச்சோ இல்லாட்ட என்ன செய்யணும்னு நினச்சி பண்ணுறாங்களோ அதை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த போர்டு தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது வந்து ப்ரைவேட் லிமிடெட் இல்லாமல் பப்ளிக் லிமிடெட் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. வேறு வந்து அதில் 3 பேர் டைரக்டர்ஸ் இருக்கணும் மினிமம். கேபிட்டல் வந்து இதே 1 lakh இருக்கலாம், இப்போ 50,000 இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அண்டு தி நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து can exceed beyond 200 also. ஓகே. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எத்தனை பேர் வேணால் எடுத்துக்கலாம். அதில் எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லலாம். ஏன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஏன்னா பவர் ப்ராஜெக்ட் போடுறீங்க அப்படின்னா பெரிய கேபிட்டல் தேவைப்படும். அப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு கேபிட்டல். ஸோ அதனால் நிறைய பேர் எடுத்துக்கிறீங்க. மோர் தென் 200 பேர் கூட இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம், 1,00,000 பேர், எத்தனை பேர் வேணால் இருக்கலாம். இதுதான் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. வேறு வந்து ஆனால் டைரக்டர்ஸ் மட்டும் 3 பேர் இருக்கணும். 3 பேர் அதான் அந்த லா சொல்லுது. அந்த லாவை இது பண்ணணும். ஸோ இந்த 3 பேர் சேர்ந்து குறைஞ்சபட்சம் 3 பேர். கரெக்ட். இந்த 3 பேர் வில் டிசைட் எப்படி அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி அதை வந்து செயல்படுத்துறது, எல்லாமே அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒரு சென்ட்ரல் டு த ஹோல் கம்பெனி என்ன அப்படின்னா போர்டு. ஓகே. இந்த போர்டு தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ நெக்ஸ்ட் இதை எடுத்து போவோம். இப்போ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி பார்த்தோம். இது வந்து க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனி. க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனி அப்படின்னா it is not listed in any stock exchanges. Listed in any stock exchange. நம்ம அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுனா என்னங்கிறது இன்னொரு வீடியோ போடுவோம். அதில் வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது.
ஸோ இப்போதைக்கு வந்து இப்போ வந்து வைல்ட்லி ஹெல்ட் இப்போ க்ளோஸ்லி ஹெல்டு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இதில் மோர் தென் 200 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க. அதில் வந்து எவ்வளோ வேணால் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டிசைட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். என்ன மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ அதை வந்து அதில் செயல்படுத்தலாம். ஸோ இது அதனால் இந்த மோஸ்ட் அண்ட் சென்ட்ரல் திங் இன் எனி கம்பெனி என்ன அப்படின்னா த போர்டு. ஓகே சார், ஃபஸ்ட்டு அந்த போர்டு தான் வில் டிசைட். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னீங்களா, அதாவது இப்போது சிங்கிள் டைரக்டர் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னா? ஆமாம், அது மாதிரி ஒரு சிங்கிள் பர்சன் கூட ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து செயல்படுத்தலாம். ஓகே, அதுக்கு வந்து இன்னைக்கு லா பர்மிட்ஸ், இப்போ இந்த ரீசெண்ட் டைமில் வந்து அது கூட பர்மிட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சிங்கிள் பர்சன் கூட ஒரு கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணி மித்த டைரக்டர்ஸ்லாம் வேண்டியதில்லை, அவரே ரன் பண்ணலாம் அந்த கம்பெனியை. ஓகே, சிங்கிள் மேன் டைரக்டர் கம்பெனி இஸ் ஆல்சோ பாசிபிள் டுடே. அது ஏன் வந்து முன்னாடி இந்த லா இல்லை? ஒருவேளை வந்து இந்த செக்யூரிட்டி கன்சர்னால அப்படி இல்லாமல் வச்சுருந்தாங்களா? 2 பேராக இருக்கணும்னு இல்லை, 1956 ஒரு கம்பெனி ஆக்ட் இருந்தது, அதில் வந்து இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இல்லை. பட் 2013 நியூ கம்பெனி ஆக்ட் வந்தோடனே நம்மளும் வந்து லிபரலைஸ் ஆகிட்டே இருக்கோம்ல, நம்மளுடைய டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, நம்மளுடைய எதிர்பார்ப்பும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அப்புறமேல மித்த கண்ட்ரிலலாம் இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் வேறு இருக்குது. ஏன் வந்து ஒரு 2 பேர் மினிமம் வச்சுக்கணும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒருத்தரே ரன் பண்ணலாமே, வை ஷுட் ஐ ஹாவ் டு டிபெண்ட் அப்பான் இட் அப்படின்னு சொல்லி அதனால வந்து அந்த இதையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால சிங்கிள் மேன் டைரக்டர்ஷிப் கம்பெனி இஸ் ஆல்சோ நவ் பாசிபிள். ஓகே, சூப்பர் சார். இப்போ புதுசாக வந்து ஷேர் மார்க்கெட்டை தாண்டி நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா இது போதும், இதுதான் வந்து பேசிக், இதுலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து சார் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பப்ளிக் லிமிடெட் வைட்லி ஹெல்டு பப்ளிக் லிமிடெட் கம்பெனினா என்ன அப்படிங்கிறத பற்றி பேசலாம். அதோட சேர்த்து அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பற்றியும் சொல்லிடலாம். முக்கியமாக வந்து இந்த செபின்னு சொல்லிட்டு இருக்குமே, இந்த செபினா என்ன பண்ணுறாங்க, எப்போ வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில் நம்ம பேசுவோம். ஸோ இதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் காவேரி பிஸ்னஸை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி வைங்க. ஓகே, தேங்க்யூ.